அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 13/1/2026, தசமி திதி பிற்பகல் 3:18 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. கீழ்நோக்குள்ள விசாகம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:06 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம் மந்த யோகம் நள்ளிரவு 12:06 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதனுடன் செவ்வாய், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன். இன்று என்ன செய்யலாம்? பயிர்களுக்கு மருந்து தெளிக்க, வழக்குகள் பேசி தீர்க்க, வாகனம் விற்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேறி சென்றாலும் கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்காதீர்கள். வானத்திற்கு மேலாக பறந்து கொண்டிருக்கிற பறவையும் கூட தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக தரைக்குத்தான் வந்தாக வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காசு, பணம், சொத்து, பட்டம், பதவின்னு எவ்வளோ வந்தாலும் கடந்து வந்த பாதையை மறக்காமல் எங்கும் எப்பொழுதும் எளிமையாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் நட்சத்திரப்படி பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சந்திராஷ்டமம் தொடங்கியிருக்கு. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். வீண் செலவுகளையும் குறைக்க பாருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள் மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் மாறியிருக்காரு. 10ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரும். கல்யாண விஷயமாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம் சுமாராக இருக்குது. மற்றவங்களுக்கு வியாபாரம் அருமையாக இருக்குதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை சுமைகள் கொஞ்சம் கூடிகிட்டே தான் போகுது. வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்க, ஆனால் நமக்கு கவனிக்க வேண்டிய இடத்துல எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் நட்சத்திரப்படி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஓடுகிற நதிதான் சுத்தமாக இருக்கும், உழைக்கிற உடல்தான் ஆரோக்கியமாக இருக்கும். தேங்கி விடாதே. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. யார் மனசும் கோணாமல் சில புத்திமதிகளையும் சொல்வீங்க. எங்கும் எப்பொழுதும் உழைப்புக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. சுப செய்திகளையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். எதிர்பார்த்தவங்கள்டேருந்து உதவிகளும் கிடைக்குங்க. குரு பகவானும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டுருக்காரு. வீடு கட்டுவீங்க. ஏற்கனவே வீடு கட்டினவங்க தை மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணிடலாங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
அதே போல் வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் விரிவுபடுத்துறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. அதிகாரிகள் உங்கள் பக்கம் நிற்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்க போட்டி பொறாமையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் மறைஞ்சிருந்தார், இப்போ 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் செலவு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன்னுடைய ஆத்திரமும் கோபமும் எதிரியை பலப்படுத்தும். உன்னுடைய மௌனமும் அமைதியும் எதிரியை பலவீனப்படுத்தும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஆத்திரப்பட மாட்டீங்க. அப்படியே கோபப்பட்டாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் மௌனமாக சில இடங்களில் இருப்பீங்க. அமைதியாக இருந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரிகளுக்கு புரியாத புதிராக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் செலவை கட்டுப்படுத்த முடியலையேன்னு சில நேரங்களில் திணறிக்கொண்டேயும் இருப்பீங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால எல்லாரும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. கடைசியாக வந்து நம்மளை கழட்டி விட்டுடுறாங்க. கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுறாங்களே, நாம் எப்போ பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்னுங்கிற யோசனைகளும் எண்ணங்களும் ஒரு பக்கம் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சனி பகவான் நல்லா இருக்காரு, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் முன்னைய விட இப்போ மரியாதை கூட்டிகிட்டு தான் போகுது. இருந்தாலும் காசு பணம் பெருசாக சம்பாதிக்க முடியாமல் அப்படியே தானே நம்ம நிலைமை இருக்குது. வெளியிலெல்லாம் நல்ல மரியாதை தான், ஆனால் வீட்டுக்குள்ளார வந்தால் சலசலப்பு தானேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல மாறி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. செய்கிற தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்காமல் கொண்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களை பார்க்கறதுனால கால்வலி கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபமும் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள், நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதனால் உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய படிப்பு அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அவங்க கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் ஜாதக பொருத்தம்லாம் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பணவரவு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. சோர்வு களைப்பும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை கல்லை போன்றது. அதை சிற்பமாக்குவதும் சிலையாக்குவதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க வாழறதுக்குன்னு இறைவன் படைச்சிட்டாரு. இந்த கொடுத்த வாழ்க்கையை நம்ம நல்லா வாழணும், நல்ல முறையில் அந்த வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். எல்லாரும் போல் நாம் அப்படியே இருந்துடாமல் எல்லார்கிட்டேருந்து நம்ம வித்தியாசமாக நடந்துக்கணும்னு எங்கும் எப்பொழுதும் புதியனவற்றை தேடி குதூகலமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லது நடக்குங்க. கேட்ட உதவிகள் கேட்டவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறது வாங்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. அதே போல் கால்வலி கழுத்து வலி இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு தான் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு
ஆதரவாக சுக்கிரன் மாறி இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கியிருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சண்டை சச்சரவு குறையும். ஒருவருக்கொருவர் புரிதல் வர ஆரம்பிக்கும். வியாபார வகையிலையும் இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகும். பங்குதாரர்களால் வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடிக்கடி வண்டி வாகனம் பழுதாயிண்டே இருக்குது. இதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிடலாம், இஎம்ஐயோட இன்னொரு இஎம்ஐயாக இருந்துட்டு போட்டுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தில் சலசலப்புகள் எல்லாமே நீங்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதனால் தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குறதும் ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சின்ன சின்ன வீண்பழியும் வர வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, நல்லது நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கை தரும் கஷ்டங்கள் வலிமையானது. ஆனால் அதைவிட மிகவும் வலிமையானது மனிதனின் நம்பிக்கை தான். ஆமாங்க, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. நீங்கள் கூட தான் நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் எத்தனை கஷ்டங்கள் உங்களை விரட்டி அடித்தாலும் அந்த கஷ்டங்களையெல்லாம் தாண்டி நாம் முன்னேற முடியும், நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. திடீர் முடிவுகள் எடுக்காதீங்க. காரணம், அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்குது. அஷ்டமத்து சனியில் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு நினச்சிக்கிறது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து அப்புறமா முடிவுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. கூடவே இருந்துட்டுருப்பாங்க, நீங்கள் தான் எல்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வேறு மாதிரி நடந்துப்பாங்க. அதனால் எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லாமல் சில விஷயங்களை மனசுக்குள்ளார வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கும். அவசரத்துக்கு வாங்கின தொகையை இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. அப்பாடா, ஏதோ பரவாயில்ல, கௌரவத்தை காப்பாற்றிக்கிட்டோங்கிற தன்னம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது ஒன்று உடம்பை படுத்துதேங்கிற மாதிரியான சில எண்ணங்களும் வருங்க. இருந்தாலும் ஆரோக்கியம் குறையாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உத்தியோக ஸ்தானாதிபதி வலுவாக தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. இருந்தாலும் சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் மேலதிகாரியிடமிருந்து உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் கூட வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கண்ணீரின் அளவு சிறியது, ஆனால் அது சுமந்து வரும் உணர்வுகள் ஏராளம். ஆமாங்க, கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னாலே நம்முடைய உணர்வுகளை அது வெளிப்படுத்துவது தாங்க. கண்ணை முட்டிக்கிட்டு கண்ணீர் நின்றுச்சு கீழே விடுற நேரம். ஆனால் அதுக்குள்ளார சுதாரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கண்ணீர் சிந்தாமல் மனதுக்குள்ளேயே அழுது கொண்டு மற்றவர் முன்னால் சிரித்து கொண்டிருப்பவர்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அற்புதமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் அற்புதமாக இல்லையேன்னு நீங்கள் சில நேரம் நினைக்கிறீங்க. காரணம், சனி பகவான் உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாரு. கண்டகச்சனி உங்களை புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. எந்த பக்கம் திரும்பினாலும் நிம்மதி இல்லாமலும் ஆக்கின்னு இருக்காரு. இந்த கண்டகச்சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லது. சனிக்கிழமை மாலை நேரத்தில் சிகப்பு திரியிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குறதும் நல்லதுங்க. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறது கூட கண்டகச்சனைக்கு ஒரு பரிகாரம் தாங்க. எல்லாமே அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவலாக வருதே தவிர எதுவுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எந்த தகவலும் நம்ம காதுக்கு வரமாட்டேங்குதே, எப்போ தான் நல்ல செய்தி நமக்கு வருமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் இயங்குவதும் உண்டுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பார்க்குறவங்க 10 பேர் பலவிதமாக தான் பேசிக்கிறாங்க. நாம் நம்ம பொழப்பை பார்த்துட்டு போகிறோம், அவங்கவுங்க நம்ம பொழப்பை பற்றி எதோ பேசிக்கிறாங்க. பேசுகிறவங்க பேசட்டும், அப்புறம் எல்லாம் மொத்தமாக பேசிக்கலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 5ஆம் இடத்துல யோகாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி எட்டி பார்க்கும், ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். பிள்ளைங்க கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி எந்த இடத்துல நீங்கள் உதவி கேட்டிருந்தீங்களோ அங்கேருந்து கிடைக்க சில வாய்ப்புகள் இருக்குது. பணவரவு சுமார் தான், ஆனால் செலவுகளோ ஏராளமாக இருக்குதேன்னு திணறிக்கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்று நடப்பவை கசப்பாக இருக்கலாம். அதுவே நாளை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மருந்தாக மாறலாம். எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் கடவுள் செயல். காரண காரியம் இல்லாமல் அவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஏதோ இந்த அளவுக்காவது போச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கி மட்டுமா, 2-3 நாளாகவே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மாலை 5:21 வரைக்கும் தான் உங்கள் ராசிக்குள்ளார இருக்க போகிறாரு. அப்புறம் உங்கள் ராசியை விட்டு விலகிடுவார், வெளியில் வந்துடுவார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினமும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும். முக்கியமாக வந்து விசாக நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் எல்லாமே இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தெம்பு தைரியம் வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நேற்றெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது, சோர்வு களைப்பாக இருந்தீங்க, உடம்பு போட்டு பாடாப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளார எதோலாம் தோணுச்சு. அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள்லாம் இன்றைக்கி விலகும். உடம்பு உங்களுக்கு சரியாகும். அதே மாதிரி மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும், ஆளுமைத்தன்மை அதிகமாகும். முடங்கி கிடந்த நீங்கள் சுறுசுறுப்பாவீங்க. முக்கியமான வேலைகளையும் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படியுமா உங்களை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவாங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே,
பாறைகளின் இடுக்குகளில் வளர்ந்து கொண்டிருப்பது தாவரமல்ல, தன்னம்பிக்கை. தேன்கூட்டிலே தேன் இனிப்பது தேனல்ல, உழைப்பு. கூடுகளை பிளந்து கொண்டு வெளியே வந்து குஞ்சுகள் பறப்பது சாதாரண விஷயமல்ல, அது விடாமுயற்சி. ஆமாங்க, அதனால தாங்க பாறைகளுக்கு நடுவே வளர்கிற தாவரங்களைப் போல தன்னம்பிக்கையுடன் நீங்கள் இருப்பீங்க. தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாக இருந்து உழைத்து கொண்டேயும் இருப்பீங்க. விடாமுயற்சியுடையும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு அதிகமாகிக்கிட்டே போகுது. நடந்ததை பற்றி யோசிக்கிறதா, நடக்க போகிறத நினச்சி யோசிக்கிறதா, என்னமோ மனசுக்குள்ளார ஒரு கவலை, ஒரு பதட்டம், இதெல்லாம் கொஞ்ச நாளாகவே இருந்துட்டு தான் இருக்குது. எப்போ இதெல்லாம் சரியாகும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து யோசித்து கொண்டிருப்பீங்க. இப்போ தாங்க சுக்கிரன் வெளியில் வந்திருக்காரு. அந்த 4 கிரகம் ஒன்றா இருந்தது இல்லைங்களா, அதிலேருந்து சுக்கிரன் வெளியில் வந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. மாலை 5:21 உங்கள் ராசிக்குள்ளார இருப்பார். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். செலவுகள் இருக்கும், கோபதாபங்களும் இருக்கும். கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் செலவுகள் அதிகமாயிட்டே போகும். அலைச்சல்களும் ஒரு மாதிரி இருந்து கொண்டிருக்கும். நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையையும் தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய மகான்களுடைய ஆசீர்வாதம் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் நம்மளை பற்றி சொல்லிட்டு போட்டோம், ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத கேட்டெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு சில முடிவுகளுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகளும் இன்றைக்கி இருந்து கொண்டே இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாமே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார மாலையில் சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நம்பிக்கை போல் ஒரு நண்பனும் இல்லை, பயத்தை போல் ஒரு பகைவனும் இல்லை. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருப்பீங்க. எல்லாரும் வேறு மாதிரி உங்களை பற்றி சொன்னாலும் கூட அதை பற்றியெல்லாம் என்றைக்குமே கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு இருந்து எத்தனை சவால்கள் இருந்தாலும் அதில் எதிர்நீச்சல் போட்டு சாதித்து காட்டக்கூடிய சாமானியர்கள் நீங்கள் தாங்க. சாமர்த்தியசாலிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்காக தான் நடக்கும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. எதையும் நாம் சாதிச்சிடலாங்கிற ஒரு வைராக்கியமும் அடிமனசுக்குள்ளார இன்னைக்கு வருங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிப்படையாக சில விஷயங்களை பேசுவீங்க. என் மனசில் பட்டுது, இருக்கிற உண்மையை நான் சொன்னேன், அதை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கணீர்னு இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கும் அப்படி தாங்க நீங்கள் பேசுவீங்க. ராசிக்குள்ளார நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடம்பு போட்டு பாடாப்படுத்துது. டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லை, ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அங்கங்கே வலிக்குது, அப்பப்போ சோர்வு களைப்பாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் தான் இப்போ உங்களுக்கு தேவைப்படுது. அதை கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புக்குள்ளார ஒரு தெம்பு வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. ஏதாவது புது ஏஜென்சி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா பணத்தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நல்லா இருக்கவே விடமாட்டார். ஆனால் அவருடைய சூழ்ச்சியையும் தாண்டி குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்கிறதுனால புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. வேலை சுமை இருந்தால் கூட சர்வசாதாரணமாக அதெல்லாம் முடிச்சிருவீங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சில இடங்களுக்கு போனால் புண்ணியம், சில இடங்களுக்கு போகாமல் இருந்தால் நமக்கு கண்ணியம். ஆமாங்க, உதட்டளவில் நம்மளை கூப்பிட்றவங்க யார், உள்ளத்தளவில் நம்மளை கூப்பிட்றவங்க யார், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆத்மார்த்தமாக உங்களை யாராவது அழைத்தாங்கன்னா கௌரவமே பார்க்காம அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டு விழாவுக்கு சென்று கலந்து கொண்டு சந்தோஷப்படக்கூடியவர்கள். கௌரவம் பார்க்காமல் உண்மையையும் நம்பிக்கையையும் பாசத்தையும் பார்த்து உண்மையான அன்புக்கு அடிமையாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் முன்னாடி இருந்த பயம் அதெல்லாம் இப்போ விலக ஆரம்பிக்குங்க. செலவு அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் விரயம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட சுக்கிரன் இப்போ வந்து உட்கார்ந்துட்டதுனால செலவுகளை குறைப்பீங்க, வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துல சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. பணம் தனம் என்று தரக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எடுத்து வைக்க முடியலை, ஏதோ செலவுக்கு மட்டும் கைக்கு வருதுங்கிற மாதிரியான நிலைமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால வீண் பழியெல்லாம் உங்கள் மேலே சுமத்துவாங்க. நரம்பில்லாத நாக்கு நாலும் பேசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு நான் தான் கிடைச்சேனா அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது குறை சொல்லிட்டு மனசை நோகடிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க அதிகமாக உழைக்க வேண்டியிருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, ஆழமான கடலில் இறங்குவதும் ஆழமான அன்பிற்கு அடிமையாகுவதும் கரை சேர்வதற்கு கடினமாகவே இருக்கும். ஆமாங்க, கடலில் ஆழமாக போனோம்னா கரையேற முடியாது. அதே மாதிரி அன்பு ஆழமாகி போயிட்டே இருந்ததுன்னா வெளியில் ஏறுவதும் ரொம்ப கஷ்டங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆழத்தில் போய் நாம் ஏன் அகப்பட்டுப்பான, கரையோரமாகவே நம்ம கடந்து போவோம், அதுதான் நமக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போதெல்லாம் எங்கும் எப்பொழுதும் ஓவராக ஆழமாக இறங்கிடாமல் ஓரளவுக்கு பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்கெங்க ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்காரு. காது வலி காலு வலின்னு நிறைய வலி இருந்துகிட்ருக்குது. மனசு அதை விட அதிகமாக வலிக்குது. காது வலிக்கு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி போட்டுட்டேன். ஆனால் அந்த மனசு வலிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனபாரம், அதுக்கு எந்த மருந்து கடையிலையும் மருந்து கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் கூட ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறதெல்லாம் புரிஞ்சுட்டு தாங்க இருக்குது. 7.5 சனி வேறு ஒரு பக்கம் பாடாப்படுத்துகிறாரு. எதுக்கும் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா ஒரு இனந்தெரியாத ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வழிவகை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்களும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த தியாகத்திற்கு இறைவன் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பரிசு தரப்போகிறாரு. 12வது வீட்டுக்குள்ளார சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பாராத சில உதவிகள் எதிர்பாராதவங்கள்டேருந்து கிடைக்கும். எதிர்பார்த்தவங்க உதவலைன்னாலும் மற்றவங்க உங்களுக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க.
ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால பேசுனா குத்தமாகுது, பேசலைன்னாலும் மதிக்கலைன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் சிலர் கண்களில் படாமல் ஓரமாக ஒதுங்கி போவதும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் நல்லா இருக்குது, சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்குது. அதனால் பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சும்மாவா ராப்பகலாக உழைக்கிறீங்க, வீட்டுக்கு போகிறதே மறந்துட்டீங்க, அலுவலகமே கதின்னு கிடக்கும்போது பாராட்டுதல் இருக்க தானே செய்யும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவினங்களும் சோர்வு களைப்பும் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனம் ஆழ்கடலை விட ஆழமானது. அதில் 1000 அலைகள் அடித்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு நடுவில் நீ அமைதி காண வேண்டும். ஆமாங்க, எத்தனையோ எண்ணங்கள் வந்து போயின்னு இருக்குது. கடந்த காலத்தில் நடந்தது, இப்போ நடந்துட்டுருக்கிறது, இப்படி எத்தனையோ எண்ணங்கள் இருந்துருக்கு. எல்லாவற்றையும் தாண்டி எல்லாவற்றையும் கடந்து செல்ல முடியுங்கிற கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து நீங்கள் விலகி இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளிக்கிற சக்தி ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டார். மகாலட்சுமியோட அம்சம் சுக்கிரன். அதனால் சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வந்ததுனால திடீர் பண வரவு உண்டு. ஏற்கனவே கேட்டிருந்த இடத்துல இருந்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்தவங்கள்லாம் அதிகமாக கல்லா கட்டுறாங்க, ஆனால் நாம் பெருசாக சாதிக்க முடியலைங்கிற ஏக்கமும் கோபமும் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதுவும் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் இன்றைக்கி சிக்கல் தான், அமைதியாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி தாங்க, நல்லது நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2026 எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை குரு பகவான் பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்குங்க. 2025 எல்லாம் கை கெட்டி வாய் கெட்டாமல் போச்சு. எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து ஆனால் எதுவும் முடியாமல் அறகுறையாக பாதியில் நின்று போச்சு. ஆனால் அப்படி இருக்காதுங்க. இந்த வருஷம் ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. குடும்பத்தில் நல்லது நடக்கும். அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடித்து கிராண்டாக கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி முன்பணம் கொடுத்து அப்புறம் முடிக்க முடியாமல் இருக்கிற சொத்து இருக்கு இல்லைங்களா,
அதை போய் மீதி பணம் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நடுவில் மட்டும் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறாருங்க. அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், சகோதரங்களுக்குள்ளார சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மறைகிறாரு, 6ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மார்ச் மாதத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி குரு பகவான் ஜூன்லேருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல போய் உட்காருவார். அந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு உத்தியோக இழப்பு, புது உத்தியோகத்தில் போய் வேலையில் போய் சேர்றது, இடமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும். அக்டோபர் 14லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே குரு பகவான் வக்ரத்தில் 11ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அந்த நேரத்தில் திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அதனால் பெரிய திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடும். உங்களுடைய பட்ஜெட்டை விட அதிகமான பெரிய பட்ஜெட்டில் வீடு, சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வருமானத்தை விட அதிகமாகவும் நீங்கள் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிரந்தர வருமானம் வர்றதுக்கான வழியை சனி பகவான் உங்களுக்கு இந்த வருஷத்தில் தரப்போகிறாரு. இருக்கிற இடத்த கட்டி விட்டோம்னா வாடகை வரும்ல அப்படின்னு யோசிப்பீங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது வருமானம் வர்றதுக்கான வழி, கூடுதல் வருமானம் வர்றதுக்கான வழிகள் உண்டு. வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்துவீங்க. மேற்கொண்டு முதலீடு செய்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. விவிஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவங்க ஏதாவது உதவி செய்கிறதோ அல்லது முதலீடு செய்கிறதோ அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல ராகு டிசம்பர் முதல் வாரம் வரைக்குமே அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் தான் கொஞ்சம் சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நல்லா வரணுமே, முன்னுக்கு வரணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துருக்கும். அதுக்கு குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போகிறது நல்லது. அதே மாதிரி காவல் தெய்வங்களையும் நீங்கள் வணங்குறது நல்லது. புற்றோடு இருக்கிற அம்மன் கோவிலுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் போயிருந்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையில் கொஞ்சம் செலவுகள் இருந்துருக்கும். அதிகாரிகளால் செலவுகள் இருக்கும். அலுவலகத்தில் சின்ன சின்னதாக மரியாதை குறைவான சம்பவங்கள் கொடுக்கும். ஏன்னா அந்த காலகட்டம் எப்படின்னா ஜூன்லேருந்து அக்டோபர் 14 வரைக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும். எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் ஏற்கனவே ஃபிட்னஸோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்காதீங்க. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து குரு பயிற்சியெல்லாம் மாறிட்டே இருக்குது. குரு பகவான் 3 இடத்துக்கு மாற போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் கூட ஒரு புரிதல் இந்த 2026 வரும். சின்னதாக ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்கும். மகளுக்கு கல்யாணம் தள்ளிக்கிட்டே போச்சு. ஆனால் இந்த வருஷத்தில் சிறப்பாக திருமணத்தை முடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடமா முடிப்பீங்க. பிள்ளைகள் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ராகு கொஞ்சம் தடங்கள் உண்டு பண்ணுறாரு. அப்படி இருக்கிறதுனால அவங்க கோவப்பட்டாங்கன்னா அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. கேது வலுத்து இருக்கிறதுனால சின்ன சின்னதாக தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் பெருசாக முதலீடு போட்டு தொடங்க வாய்ப்பு இருக்குது. வேலையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சின்னதாக தொழில் தொடங்கினாலும் அதில் லாபம் நிச்சயமாக வருங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கறதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு விருத்தாசலம் அருகிலுள்ள ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பூவராக பெருமாள் சுவாமிகள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவரை போய் நீங்கள் சேவிச்சுட்டு வர்றது நல்லதுங்க. வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களை மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.